ஹாய் கைஸ், வெல்கம் டு திவ்யா பாலமுருகன் விளாக்ஸ். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியதான். இன்றைக்கி வந்து கிச்சன் க்ளீனிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். தினமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ வந்து நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனில் வந்து ஒரு சில வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ½ டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நிம்மதியாக போய் தூங்கலாம். காலையில் நம்ம எவ்வளோ லேட்டாக எழுந்திரிச்சு வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனை பார்க்கும்போது நமக்கே வந்து வேலை பார்க்குறதுக்கு வந்து ஆசையாக வந்து இருக்கும். ஏன்னா வந்து அப்படி அப்படியே வந்து பாத்திரம் போடாமல் சிங்கில் வந்து பாத்திரம் வந்து நிறைஞ்சு போய் கிடக்கும். கவுண்டர் டாப்லாம் க்ளீன் இல்லாமல் அங்கங்கே எடுத்து வைக்காமல் அப்படியே போய் டயரில் படுத்துட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தினமும் ஒரு ½ அதாவது நீங்கள் கண்டினியூஸாக இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கும்போது தினமும் உங்களுக்கு 10 நிமிஷம் வந்து போதும். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வந்து இந்த ஸ்டவ் க்ளீனிங், கவுண்டர் டாப் க்ளீனிங்லாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு ½ தேவைப்படும். ஸோ அதனால் தினம் ஒரு 10 நிமிஷம் வந்து கிச்சனில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி தாங்க நானுமே வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பையும் ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணி 1 வீக் ஆகிடுச்சு. ஸ்டவ் வந்து பார்த்தாலே தெரியும், குழம்பெல்லாம் கொட்டி ரைஸ்லாம் வடித்து இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டவ்வை வந்து அப்படியே க்ளீன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா பிசுப்பு வந்து அதிகமாகிடும். அடுத்து தேய்ச்சி நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்கு நமக்கே வந்து கைவலி வந்து வந்துடும். நான் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேஸ் ஸ்டவ்வையும் சரி அண்டு கவுண்டர் டாப்பையும் சரி க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சோப் ஆயில்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும். இது வந்து நான் வாங்கி ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. இதை யூஸ் பண்ணி தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக எடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நுரை வரும். கொஞ்ச நாள் லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த பிசுப்பு எண்ணெய் கரை இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா ஈஸியாக வந்து போயிடும். நீங்கள் வந்து ஒரு 10 நாள் ஸ்டவ் க்ளீன் பண்ணல, கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணலனாலுமே இந்த சோப் ஆயில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும். அப்படியே வந்து அந்த கரையெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். நான் வந்து எப்போவுமே இதை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணணும் கிடையாது. நம்ம வந்து பாத்திரம் கழுவக்கூடிய விம் லிக்விட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டாலுமே நல்லா சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் வந்து ரொம்ப இந்த எண்ணெய் பிசுக்கு சமையல் வந்து பண்ணிவிட்டு பால் கொட்டினது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அடி பிடிச்சி ஒரு மாதிரி ரொம்ப பிசுன்னு இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தான் கை வலிக்க தேய்ச்சும் போகல அப்படின்னா சோடா உப்பு இருக்குது பார்த்திங்களா, சோடா உப்பில் வந்து வினிகர் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரொம்ப பிசு இருக்கிற இடத்துலையோ உங்களுக்கு ஏதாவது கிச்சனில் கரை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே வந்து விட்டிங்க அப்படின்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி அந்த கரையெல்லாம் வந்து வெளில வந்து வர ஆரம்பிக்கும். அந்த இடத்துல நீங்கள் தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பிசுப்பும் வந்து போயிடும், அந்த கரையும் வந்து போயிடும். ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சனை பொறுத்த வரைக்கும் சோடா உப்பு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அதேமாதிரி சிங்க்லேயுமே வந்து இந்த வெள்ளை படிஞ்சு இந்த உப்பு தண்ணியோட கரையெல்லாம் வந்து வெள்ளை படிஞ்சிருக்கு இல்லையா, அதுக்குமே நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு ரொம்ப உப்பு படிஞ்ச கரை இருந்தது அப்படின்னா சோடா உப்பு, கொஞ்சமாக லெமன், அது கூட வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது நல்லாவே வந்து அந்த உப்பு கரை வந்து போகும். எனக்கு வந்து இது நல்லாவே வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. அதை நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டவ் வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். கவுண்டர் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா குழம்பெல்லாம் கொட்டி பால்லாம் வடிஞ்சு அந்த பிசுப்பு மட்டும் தான் இருக்குது அப்படின்னாலும் நான் ஒன்லி இந்த சோப் ஆயில் மட்டுமே எனக்கு வந்து போகுது. ஏன்னா வீக்லி ஒன்ஸாவது நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து நமக்கு வந்து கரெல்லாம் வந்து இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு லைட்டாக தான் இருக்குது அப்படின்றனால நான் வந்து ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம வந்து அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா நல்லாவே வந்து போயிடும். இப்போ என்னோடய வீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கவுண்டர் டாப் ஸ்டவ்வெல்லாம் விட அதிகமாக வந்து ஈஸியாக அழுக்கு படிகிற இடம்னு பார்த்திங்கன்னா இந்த சுவர் தாங்க. நம்ம வந்து தாளிச்சு கொட்டும் போது இல்லை எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஆயில் வந்து அதிகமாக வந்து ஹீட் ஆகிட்டனாலும் அந்த சுவரில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து ஈஸியாக வந்து அந்த பிசுப்பு வந்து ஒட்டிக்கிடும். அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் நீட்டாக க்ளீன் பண்ணிப்பாங்க, அந்த சுவர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து மறந்துடுவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதிகமாக எஃபோர்ட் போட வேண்டிய இடமும் என்னோட பொறுத்த வரைக்கும் அந்த சுவர் தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து கொஞ்சம் அழுத்தி தேய்க்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். அதனால் லிக்விட் ஏதாவது வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் வந்து தேய்ச்சி வந்து க்ளீன் பண்ணுவேன். இப்போ கவுண்டர் டாப், சுவர், கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையும் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்னர் இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணணும். அதையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ அன்னன்னைக்கு வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாலே ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். கிச்சனை நீட்டாக க்ளீன் பண்ணிட்டாலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்து இருக்குது. நம்ம அப்படியே வந்து பொருளை வந்து சமைச்சிட்டு அதை அங்கங்கே போட்டுட்டு போகிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு பண்ணும்போது கிச்சன் நீட்டாக இருக்குது. நமக்குமே ஒரு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும் மைண்டு.
ஒரு கொஞ்சம் பாத்திரமும் பர்னர்ஸ் மட்டும் கிடக்கு, அதெல்லாம் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா சிங்க்கே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிடலாம். பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம போடும்போதே கையோடு வந்து விளக்கிட்டோம் அப்படின்னா பாத்திரம் வந்து சேராது. பட் ஆனால் வந்து சொல்கிறது வந்து ஈஸி, அப்பப்போ வேலையும் பார்த்துட்டு அந்த பாத்திரம் வந்து க்ளீன் பண்ணுறது கஷ்டம் தான். இப்போ வீட்டில் வந்து ஆட்கள் வந்து கம்மி அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஈஸியாக வந்து அப்பப்போ போடும்போதே வந்து வாஷ் பண்ணிடலாம். இப்போ ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்து அப்படி போடும்போது வந்து வாஷ் பண்ண முடியாது, ஏன்னா அதுவே வந்து ஒரு கூட வந்து பாத்திரம் கிடக்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ கஷ்டம்தான். பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையோடையே நீங்கள் சாப்பிட்டுட்டு பிளேட் போடுறீங்க அப்படின்னா ஃபேமிலியாக சேர்ந்து நம்ம வந்து மேக்ஸிமம் இப்போலாம் சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பிட்டுட்டு பிளேட்லாம் போடுறீங்கன்னா அப்படியே வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து டயர்டாக இருக்க மாதிரி வந்து இருக்காது, இல்லைன்னா மொத்தமாக வந்து உட்காந்து உங்களுக்கு வந்து கழுவுற மாதிரி வந்து இருக்கும். இந்த பர்னர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நான் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து அழுக்குப்படுகிற இடமே அது அந்த பர்னர்ஸ் தான். ஏன்னா ஏதாவது பொங்குச்சு அப்படின்னா அந்த பர்னரில் வந்து அப்படியே வந்து இருந்துருந்து அது அப்படியே ரொம்ப பிளாக்காக வந்து மாறிடும். அப்புறம் நீங்கள் எவ்வளோ தான் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணாலுமே அந்த கரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்னர்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுடுங்க. நம்ம ரெகுலராக இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ரொம்ப எஃபோர்ட் போட்டு வந்து எதையுமே விளக்கவோ தேய்க்கவோ கழுவவோ தேவையில்லை. நானும் இப்போ எஃபோர்ட் போடாமல் லைட்டாக நம்ம எப்படி பாத்திரம் கழுவோமோ அந்த மாதிரி தான் வந்து கழுவுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கரை வந்து இருக்காது. நம்ம மொத்தமாக வந்து வாஷ் பண்ணாமல் வந்து ஒரு நாள் உட்காந்து வாஷ் பண்ணும்போது தான் ரொம்ப வந்து எஃபோர்ட் போடுற மாதிரி வந்து இருக்கும். இப்போ என்னோடய சிங்க்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், நானுமே வந்து யூஸ் பண்ணுறது உப்பு தண்ணி தான். பாத்திரம் கழுவுறதுக்கு இதுக்கெலாம் வந்து உப்பு தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் வந்து அதிகமாக வந்து உப்பு வந்து படிஞ்சு அந்த வெள்ளைக்கரை வந்து இருக்காது. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி லைட்டாக வந்து வெள்ளைக்கரை வந்து படியுது அப்படின்னால நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சோடா உப்பு வினிகர் லெமன் போட்டு அப்ளை பண்ணி கொஞ்சம் ஒரு 10-20 நிமிஷம் ஊற வச்சு வாஷ் பண்ணிவிடுவேன். அப்படி நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அசிங்கமாக வந்து மாறாது. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து அந்த சிங்க்கே வந்து சில்வர் சிங்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து வெள்ளை வெள்ளைன்னு இருக்க மாதிரி வந்து இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக வந்து இருக்க மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அந்த உப்பு கறிலாம் வந்து எடுத்துடுங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு கிச்சனில் வந்து இந்த கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி இஷ்யூலாம் வந்து இருக்கும். அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்க்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூங்க போகிறதுக்கு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போயிட்டோம் அப்படின்னா நீங்கள் மிட் நைட்டில் தண்ணி ஏதாவது குடிக்க வரலான்னு பார்க்கும்போது அந்த சிங்க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி வந்து வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து சிங்க்லேருந்து பேட் ஸ்மெல் வந்து வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா நைட்டு வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லா க்ளீனிங்கை முடிச்சுட்டு சிங்க்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் வாட்டர் வச்சு அதில் வந்து சோடா உப்பு கொஞ்சம் போட்டு அப்படியே வந்து அந்த சிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டை தண்ணி வந்து கீழே போகலையே அந்த ஓட்டையில் வந்து அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த நம்ம பைப்பில் படிஞ்சிருக்கக்கூடிய அசடு அழுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹாட் வாட்டரில் வந்து மெல்ட் ஆகி வந்து அப்படியே வந்து கீழே வந்து போயிடும். நம்ம வந்து நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிட்டு அப்படியே விடவும் அந்த ஒரு மாதிரி பாசி படிஞ்சு ரொம்ப வந்து ஒரு அழுகுன சுமல் வந்து நம்மளுடைய சிங்கில் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 days ஒன்ஸாவது நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் சோடா உப்பு மட்டும் போட்டு அப்படியே அந்த ஓட்டையில் வந்து ஊற்றிட்டீங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து ஊற்றிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட் ஸ்மெல் வந்து வராது. எனக்குமே முன்னாடி வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இருந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானுமே இப்போ ஒரு 3 days ஒன்ஸோ இல்லை 2 days ஒன்ஸோ வந்து அந்த மாதிரி வந்து ஊற்றிடுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த துர்நாற்றம் பிரச்சனையே வந்து என்னோடய கிச்சனில் வந்து கிடையாது. மோஸ்ட்லி வந்து அந்த துர்நாற்றம் வந்து எல்லாரோட கிச்சன்லேயுமே வந்து வரும். அதுக்கு காரணம் வந்து இதுதான். ஸோ அதனால் நீங்கள் ஒன்லி ப்ளெயின் ஹாட் வாட்டரை தான் வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து அதில் வந்து ஊற்றிடுங்க. உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து வரவே வந்து வராது. இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்குமே வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து முடிச்சு வச்சதுக்கப்புறம் கிச்சனையும் அந்த கவுண்டர் டாப்பையும் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக நீட்டாக அப்படின்னு ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது இப்படியே இருக்கும்போது நீங்கள் யாராவது வந்தால் கூட தெரியாது, நம்ம வந்து இந்த கிச்சனில் சமைச்ச மாதிரியே வந்து தெரியாது. ஏன்னா அவ்வளோ நீட்டாக வந்து இருக்குங்க. தினமும் இந்த மாதிரி நம்ம ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா காலையிலேருந்து எந்திரிச்சு வரும்போது நமக்கே வந்து ஆசையாக இருக்கும், இது நம்ம கிச்சனா, இதில் நம்மளே வந்து ஆசையாக வந்து சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம்.